நான் அனு பேசுகிறேன். காஃபி வித் அனுன்ற ப்ரோக்ராம் மூலயமா ஜிஎஸ்கே நெட்வொர்க் மூலயமா உங்களை நான் சந்திக்கிறேன். இது லாஸ்ட்டாகவே என்னோடய இன்ட்ரோ எல்லாம் நான் கொடுத்துட்டேன். இப்போது இன்னைக்கு நம்ம இந்த டேயில் எதை பற்றி யாரை பற்றி பேச போகிறோம்? ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேஜ். நம்ம எல்லா வயசுலேயும் ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தா எந்த ஏஜ்? யாருக்கா யோசிக்க தோணுதா? கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், டீனேஜ். அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். டீனேஜ்னால் விடலை பருவம்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா ரெண்டுங்கட்டாம் வயசுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? அடிக்கடி இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கலோக்கியெல்லாம் நம்ம எல்லாம் பேசுகிறப்போ இந்த ரெண்டுங்கட்டாம் வயசுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? அவங்கள சின்ன பசங்களாகவும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், பெரிய பசங்களாகவும் கன்சிடர் பண்ண மாட்டோம். ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஸ்டேஜ். அவங்க யாருன்னு தெரியாத ஸ்டேஜ். அதுதான் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஸ்டேஜ். இவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இது நான் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறேன்றத இன்றைக்கி நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு என்ன சொல்கிறேன்றத அடுத்தடுத்து வர்ற ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஸ்டேஜே கன்ஃபியூசிங் ஸ்டேஜு நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ பெரிய பசங்க நம்ம பெரியவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நீ சின்ன பையன், நீ போ அந்த பக்கம்னு சொல்லிடுவோம். அதே ஒரு சின்ன பசங்க கூட அவங்க விளையாண்டுட்டு இருந்தால் என்ன சொல்லுவோம்? நம்ம இன்னும் சின்ன பசங்க கூட என்ன விளையாட்டு, நீ பெரிய பையன் ஆகிட்ட, இது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிடுவோம். அப்போ அவங்களுக்கு தோணும் நம்ம யார் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இன்னொன்று, பாடி சேஞ்சஸ் டோட்டலாக அந்த டைம் தான் நடக்குது. நம்மளோட மெயினாக பார்க்க போனால் நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்து 50% ஆஃப் க்ரோத் இந்த டீனேஜில் தான் நடக்குது. இந்த டீனேஜ் எந்த ஏஜ் குரூப்புனா 12லேருந்து 19 சொல்லுவாங்க, இல்லைன்னா 20 கூட வச்சுக்கலாம். இது டீனேஜோட ஏஜ் குரூப்பு. இந்த டைம் தான் டோட்டல் பாடியும் செட் ஆகிற ஸ்டேஜ். என்னென்னு பார்க்குறீங்களா? போன் நமக்கு 50% க்ரோத் அப்போ தான் வருது. அதே போல் மசில் ஸ்ட்ரென்த்தும் அந்த டைம் தான் வரும். அதே போல் நம்மளோட ஹைட்டும் வெயிட்டும் அதே டைமில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டுமா, நம்ம டீத் க்ரோத் கூட அந்த டைம் தாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஸ்டார்டிங் டீத் எல்லாம் போயிட்டு அந்த பெர்மனன்ட் டீத்துன்றது அந்த டைம் தான் கம்ப்ளீட் ஆகி முடியுது. ஸோ பாடிக்குள்ளே இத்தனை சேஞ்சஸ் அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் தான் நடக்கும். அப்போ அவங்க பாடிக்குள்ளே இத்தனை ஹார்மோன் சேஞ்ச் நடக்கிறப்போ எவ்வளோ மைண்ட் சேஞ்சஸ் அவங்களுக்கு நடக்குங்க. இதனால தான் இந்த ஏஜ் பசங்களை வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்பாங்களே, இந்த வயசில் இருக்கிற பசங்கக்கிட்டெல்லாம் கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஏதாவது மாற்றி செய்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லா பேரண்ட்டும் அந்த வயசில் யாரெல்லாம் அவங்க வீட்டில் இருக்காங்களோ சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கிறப்போ அவங்க மைண்ட் எவ்வளோ கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வருது, அப்போது நம்ம மைண்டு எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. அன்றைக்கி ஒரு நாள் ஒர்க்கே நம்மளால் செய்ய முடியாது. ஏகப்பட்ட டென்ஷன், எந்த ஒர்க் இருந்தாலும் எல்லாத்தையும் சொதப்புவோம். அன்றைக்கி ஒரு கோல்டோ இதுனா, அதே போல் இத்தனை பாடி ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கிறப்போ அவங்க எவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருப்பாங்க. இதனால தான் பாடியில் நடக்கிற சின்ன விஷயங்கள் கூட பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணுமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணுமான்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதை போய் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கொஷின் ஃபஸ்ட்டு ரைஸ் ஆகும். அதனால தான் இந்த டீனேஜ் பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தூரமாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஆகிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பேரண்ட்ஸாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவங்களோட ஹார்மோன் சேஞ்ச்னால அவங்க என்னென்னலாம் ஃபீல் பண்ணுவாங்கன்றதை நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லா ஸ்டேஜ்லேயும் வரும். இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பேரண்ட்ஸாக நாம் தான் அவங்களுக்கு அந்த டைம் சொல்லி கொடுக்கணும். அதே போல் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஆனால் இவங்களுக்கு யாராவது நம்ம வழிகாட்ட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சொல்லி செய்ய பிடிக்காது.
தானாக செய்யணும். ஆனால் என்ன செய்யணும் தெரியாது. இதுக்கு தான் நம்ம ஒரு குட்டி ஹெல்ப் அங்கே கொடுக்கணும். ரொம்ப அட்வைஸும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்க போக்கில் அவங்க விடணும். அவங்களுக்கு என்ன வருமோ அது செய்கிறதுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் நம்ம கொடுக்கணும். எல்லாமே பெஸ்ட் 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 அப்படின்னு பேரண்ட்ஸாக நீங்கள் பசங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்ன அவங்களுக்கு வருதோ அது செய்யட்டும். அதை இன்னும் நல்லா செய், இப்படி செய் அப்படின்ற ஒரு கைடன்ஸை மட்டும் கொடுங்க, ப்ரெஷரை கொடுக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசுவாங்கன்னு சொன்னேன், ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன். ஏன் அப்படின்னா நம்ம கூகுள் மூலயமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, அதே மாதிரி நிறைய டிவி மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது டிஸ்கஷன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நம்ம இதில் ஒரு சின்ன வேலை மட்டும் கண்டிப்பாக செய்யணும். எல்லா பேரண்ட்ஸும் என்னன்னு கேட்குறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பின்னாடியே எல்லாம் போயெல்லாம் நோட்டம் விடக்கூடாது. யார் யார் ஃப்ரெண்ட்ஸு, எப்படி ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் மூலியமாக ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஜாயின் ஆகுறாங்க, அந்த லிங்க்கை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத லிங்க் உள்ளே வருது அப்படின்னா அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணணும். அதை நீங்கள் ஸ்டாப்னு சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. நம்மளை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். ஏன் சொல்கிறோன்ற இடத்துல தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சுட்டா நம்ம பசங்க நம்ம பேச்சு கேட்காம போகாது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் ஏன் சொல்கிறோன்றது தெளிவாக நம்ம சொல்லணும். நம்ம தப்பாக ஒரு பொய்யை சொல்லி தப்பாக அவங்களுக்கு கைட் பண்ணால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம தெளிவாக ஏன் இது வேணாம் அப்படின்னு கரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பேரண்ட்ஸாக அந்த டீனேஜ் பசங்களை கைட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தடுத்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த டீனேஜ் பசங்களை பற்றி. இதே மாதிரி பசங்களுக்காகவும் நான் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன். காஃபி வித் அனுவோட நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.